ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு செக்கப்புக்கு போயிட்டு வந்தாச்சு. எல்லாமே கொஞ்சம் நார்மலாக தான் வந்திருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் அதிகமாகிட்டு, கிரியாட்டின் மட்டும் 1.1 இல்லை 1.0 இருக்கணும். 1.3 வந்துட்டு டாக்டர் மாத்திரை கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்காங்க. அப்புறம் இன்னும் 2 டெஸ்ட்டு கூட எழுதியிருக்காங்க. 3 மாதம் கழித்து வர சொல்லியிருக்காங்க. என்ன டெஸ்ட்டுனா ஜெனட்டிக் டெஸ்ட்டு கொடுத்துட்டு போக சொன்னாங்க. ஜெனட்டிக் டெஸ்ட்டுனா மரபணு, நம்ம பரம்பரையில் யாருக்காவது இந்த நோய் இருக்கா, கிட்னி பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு, அதாவது என்ன ரீசன் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டதால் டாக்டர் அப்போ இந்த டெஸ்ட் எடுத்து பாருன்னு சொல்லிட்டு சொன்னார். இந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தா இது உனக்கு எதனால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் 3 மாதம் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க. இந்த டெஸ்ட் வந்து எடுக்கலை, 14,000 ஆகும்னு சொன்னாங்க. இதை பற்றி யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 14,000 கேட்காங்க ஒரு டெஸ்ட்டுக்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஸ்கேனும் பண்ணியிருந்து ஸ்கேன் கொஞ்சம் சுருங்கி தான் இருக்குது. இன்னும் இதில் 8 வந்துச்சுன்னா நார்மல் ஆயிரும். கீழே லெஃப்ட் கிட்னி 8 இருக்குது, அதுமாரி ரைட் கிட்னியும் 8 வந்துச்சுன்னா நார்மல் ஆயிரும். பார்த்திங்களா, 7 தான் இருக்குது. இதில் 8 வந்துச்சுன்னா மட்டும் என் கிட்னி நார்மலாக விரிஞ்சிட்டுன்னு அர்த்தம். விரிஞ்சாலுமே ஆனால் அது ஃபங்க்ஷன்னா அதோட செயல்பாடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போது ஒரு கிரைண்டர் புதுசாக இருக்குது, ஆனால் அது வேலை செய்ய மனுக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். கிட்னி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஆனால் வேலை செய்ய மனுக்கு கம்மியாக வேலை செய்யுது, அப்படி புரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஜெனடிக் டெஸ்ட்டை பற்றி யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.